இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழகான வார்த்தையை வைத்திருக்கிறார். இந்த பி என்கரேஜ் சீரீஸ்ல ஏசப்பா நம்மளோட ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போயிருக்கிற வேலையிலும் சரி, இல்ல நம்ம தவறான வழியில போகும்போதும் சரி, அவரோட வார்த்தையினால நம்மளை என்கரேஜ் பண்ணி வழி நடத்திட்டு இருக்கிறார். ஆமென். சோ இன்றைக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறாருன்னு தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஏசப்பா, இன்றைக்கு கூட ஆண்டவரே, யாரெல்லாம் அப்பா ஆவிக்குரிய ரீதியில இல்ல மன ரீதியில அப்ப மரித்தோர் போல இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு நீர் உயிர்ப்பிக்க போறதற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள அந்த ஜீவனை ஊற்ற போறதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். சோ இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவனின் வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். The word of God will give you life தான் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். My soul clings to the dust, revive me according to the word. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுனா என்ன? நம்ம எப்போ மண்ணோடு ஒட்டி கொள்வோம்? மரணிக்கும் போது. நம்ம எப்போ நம்மளை விட்டு நம்ம உயிர் பிரியும் போது நம்மள அந்த மண்ணோட போற்றுவாங்க. கரெக்டா? சோ இன்றைக்கு உங்களோட ஆத்மா அந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதை போல இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு சோர்வு உங்களோட ஆத்மாவை முற்றிலுமாக ஒரு மரித்த நிலைமைக்கு அந்த மண்ணோட ஒட்டி கொள்ளும்படிக்கு செய்யலாம். ஆனா இன்றைக்கு நீங்க தேவ வார்த்தையை திறந்து விசுவாசத்தோடு வாசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த தேவனின் வார்த்தை உங்களோட ஆத்மா உயிர்ப்பிக்குங்க. அந்த ஆத்மா சோர்ந்து போயிருக்கிற இடத்துல உற்சாகத்தை அடையும். அந்த மரித்தோர் போல இருக்கிற அந்த மன நிலைமைய அப்படி ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு ஆனந்த களிப்போடு அந்த வார்த்தை தேற்றும், ஆற்றும். சோ இன்றைக்கு கூட நீங்க ரொம்ப சோர்ந்து போய் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கிற இடத்துல தேவ வார்த்தையை தரங்க. அந்த வார்த்தை ஒரு ஜீவன் நீரூற்றை போலங்க. நீங்க எவ்வளவு சோர்வான நிலைமையில இருந்தாலும் அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு புது பலனை தந்து உங்களை அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணி உங்களை ரிவைவ் ஆக்கி உங்களை அப்படியே டக்குன்னு நான் ரொம்ப சோர்வா இருந்தேனே, எங்க இருந்து எனக்கு இந்த பலன், எங்க இருந்து இந்த உற்சாகம் வந்ததுன்னு நீங்களே ஆச்சரியப்படும் தக்க இந்த வார்த்தை உங்களை உருமாற்றும். ஓகே, இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் சிச்சுவேஷன். சோ இன்றைக்கு கூட நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்களா, என்னோட ஆத்மா மண்ணோட ஒட்டி போயிருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? It is not the end for your life. உங்களோட வாழ்க்கை முடிவுக்கு வரல. Open the Bible, start reading, and இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். டிப்ரெஷன் என்னங்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் என்னங்க ஸ்ட்ரெஸ், அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. தேவனோட வார்த்தையை ஓபன் பண்ணி வாசிக்க ஆரம்பிங்க. தேவனோட வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாகவே அந்த ஒரு புது உற்சாகத்தை, புது பலத்தை, உங்களோட அழிவுக்கே போற மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்க செய்யும். ஆமேன். வாங்க இப்போ ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற எங்க ஆத்மாவை, அப்பா மண்ணோடு ஒட்டி போய் இருக்கிற அந்த ஆத்மாவை, அப்பா ஆண்டவரே, அப்பா மரித்தோர் போல இருக்கிற எங்க நிலைமையை இன்றைக்கு உங்களோட வேதம் எங்களுக்கு உயிர்ப்பிக்க போறதற்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுது கூட யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு உங்களுடைய வார்த்தை அப்பா ஆறுதலா இருக்கட்டும், ஜீவனை தரட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். Amen. God bless you. Have a great day.